നാലാമത് ശ്ലോകം. തം ആഗതം തേ ഉത്തായ പ്രണിപത്യ അഭിനന്ത്യ ച. പൂജയിത്വാ യഥാ ആദേശം സുഖ ആസീനം അഥാ അബ്രുവൻ. തമാഗതം ത ഉത്തായ പ്രണിപത്യാഭിനന്ത്യ ച പൂജയിത്വാ യഥാദേശം സുഖാസീനമഥാ ബ്രുവൻ. നാരദമുനിയെ பார்த்த பிரஜேதசுகள் ரெஸ்பெக்டோடு கூடிட்டு எந்திருந்து நாரதமுனிக்கு உட்காரத்துக்கு நல்ல இருப்பிடமெல்லாம் கொடுத்து பாதபூஜை பண்ணினதுக்கு அப்புறம் இப்படி கேட்டா. ஆகதம் பிரஜேதசுகளுக்கு முன்னால அந்த மேற்கு சமுத்திர தீரத்துல வந்து சேர்ந்த தம் நாரத முனிய நன்னா ബഹുമാനപൂർവം സൽക്കരിച്ച പ്രജേതസുകൾ ആത്മജ്ഞാനം கிடைக்கிறதுக்காயிட்டு அவ முயற்சி பண்ணிட்டு இருக்கிற டைமிலியாக்கும் அவளுக்கு முன்னால நாரத மகர்ஷி பிரத்யட்சமானது. ஆத்மஜானம் கிடைக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவாளோடு முன்னால குருவாயிட்டு நாரத மகர்ஷி பிரத்யட்சப்பட்டார். ஆத்மஜானம் கிடைக்கிறதுக்கு ஆருக்கெல்லாம் இந்த உலகத்துல தகுதி இருக்கோ அவளுக்கெல்லாம் முன்னால நாரத மகர்ஷி குருவாயிட்டே பிரத்யட்சப்படுவர். அவளுக்கு தேவையான உபதேசங்களையும் கொடுப்பர். அதே மாதிரியே இப்போ பிரஜேதசுகளுக்கு முன்னால நாரத மகர்ஷி பகவானே ஆன நாரத மகர்ஷி பிரத்யட்சமானார். இந்த பிரபஞ்சத்துல சர்வ உயிரினங்களுக்கும் மோட்சம் கிடைக்கிறதுக்காயிட்டு தன்னோடு வீணையில நாராயண நாமத்தை பாடி பாடி இந்த உலகம் ஃபுல்லா சுற்றி கறங்குற நாரத முனி பிரஜேதசுகளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டோன தே அந்த பிரஜேதசுகள் 10 பேரும் உத்தாய ரெஸ்பெக்டோடு கூடிட்டு எந்திருந்து நின்னா. பிரணிபத்யா நாரத முனிய நமஸ்காரம் பண்ணினா. அபிநந்தியஜ பகுமானத்தோடு கூடிட்டு நன்னா குஷிப்படுத்துற அளவுக்கு சல்காரவும் பண்ணி உட்கார வச்சா. பூஜயித்வா நாரத முனிக்கு பாதபூஜைகள் செஞ்சு யதா ஆதேசம் சாஸ்திர விதிப்படி பூஜிச்சா. சமுத்திர தீரத்துல அந்த பிரம்மசத்திரம் நடத்துற இடத்துல எப்படியெல்லாம் பூஜிக்கிறதுக்கு சாதிச்சதோ அப்படியெல்லாம் பூஜிச்சா. தேச காலங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜிச்சா. நைஷ்டிக தேவர்ஷியான நாரத மகர்ஷிய வேண்டும் விதத்துல சல்காரம் பண்ணி பூஜிச்சா. சுக ஆசீனம் உட்காரத்துக்கு நல்ல கர்ப்ப புல்லால இருக்கிற சிரேஷ்டமான இருப்பிடம் கொடுத்தா. நாரத மகர்ஷிய சல்காரம் பண்ணி உட்கார வச்சா. அதுக்கப்புறமா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆயிட்டு அப்ருவன் நாரத மகர்ஷிட்ட அவ கேட்டா. எங்களுக்கு கொஞ்சம் டவுட் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் தீர்த்து தரணுமே பகவானே, நாரத முனே குருவே இப்படின்னு எல்லாம் கூப்பிட்டுண்டவா ரெஸ்பெக்டோடு கூடிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணினா. 5வது ஸ்லோகம். பிரஜேதசஹா ஊஜு பிரஜேதசுகள் நாரத முனிட்ட ரிக்வெஸ்ட் பண்றதாக்கும் இது. அதனால பிரஜேதசஹா ஊஜுஹு. ஸ்வாகதம் தே சுரர்ஷே அத்ய
ദിഷ്ട്യാ നഹ ദർശനം ഗതഃ തവ ചംക്രമണം ബ്രഹ്മൻ അഭയായ യഥാ രവേഃ സ്വാഗതം തേ സുരർഷേദ്യ ദിഷ്ട്യാനോ ദർശനം ഗതാ തവ ചംക്രമണം ബ്രഹ്മൻ അഭയായ യഥാ രവേഃ തവ ചംക്രമണം ബ്രഹ്മൻ അഭയായ യഥാ രവേഃ. പ്രജേതസ്സുകൾ நாரத மகர்ஷியை பார்த்து பேசுறதாக்கும், தேவர்ஷியானவரே உங்களுக்கு ஆயிட்டு எங்களோட நமஸ்காரம், உங்களோட தர்சனம் கிடைச்சது நாங்கள் செஞ்ச பாக்கியத்தாலேயாக்கும். பிரஜேதசஹா ஊஜுஹு பிரஜேதஸ்സുകൾ சொன்ன சுரர்ஷே தேவர்ஷியான நாரத முனே தே உங்களுக்கு ஸ்வாகதம் வெல்கம் வாங்கோ வாங்கோ நஹா எங்களோடு திஷ்ட்யா அதிஷ்டமாக்கும் தர்ஷனம் கதஹா உங்களை தர்ஷிச்சது எங்களோடு அதிஷ்டத்தாலேயாக்கும் நீங்கள் இங்க வந்திருக்க எங்களுக்கு உங்களை தரிசிக்கிறதுக்கு சாதிச்சுதே. நீங்கள் ஞானியாக்கும் இந்த உலகத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு அஜ்ஞானத்தை இல்லாம பண்றவராக்கும். எங்களோடு சுகிருதமாக்கும் நீங்கள் இங்க வந்தது. அஜ்ஞானமாயிருக்கிற இருட்ட இல்லாம பண்ணற ஞான தீபம் மாதிரி நீங்கள் எங்களுக்கு முன்னாலதா குருவாயிட்டு வந்திருக்க. பிரம்மன் திரிகாலஜானியான தேவர்ஷே தவா உங்களோடு சங்கிரமணம் ത്രിലോകങ്ങളെ ചുറ്റി ചുറ്റി നടக்கிற ഒരിടത്തിലെയും ജാസ്തിയാ നിക്കാമ இருக்கிற സഞ്ചാരം அபயாய இந்த பிரகிருதியிலே இருக்கிற உயிரினங்களுக்கு பயமில்லாத அபயஹஸ்தம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டாக்கும். ஏது மாதிரி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது. ரவேஹே சங்கிரமணம் சூரியனோடு சங்கிரமணம் யதா உதயாஸ்தமனங்கள் உலகத்துக்கு நன்மை செய்யற மாதிரி சூரியன் உதிக்கிறதுனாலேயாக்கும் சூடும் வெயிலும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கிறது. யதார்த்தத்துல சூரியன் சஞ்சரிக்கிறது இல்லை, பூமியாக்கும் சூரியனை சுட்டுறது. பூமியிலேந்து நம்ம பாரிக்கிறத சூரியனுக்கு மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தோணுறது. அஜ்ஞானமா இருக்கிற இருட்டிலேந்து ஞானமாற வெளிச்சத்துக்கு எங்களை உயர்த்தற ஞானியாயிருக்கிற குரு உங்களுக்கு எங்களோட நமஸ்காரம். இருட்டு அப்படிங்கிற அந்தகாரத்தை சூரியன் இல்லாம பண்ற மாதிரி அஜ்ஞானம் அப்படிங்கிற துவைத பாவத்திலேருந்து ஞானம் அப்படிங்கிற அத்வைத பாவத்துக்கு எங்களை கொண்டு செல்லுற குருவாயிருக்கிற உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். ஆறாவது ஸ்லோகம். யது ஆதிஷ்டம் பகவதா சிவேன அதோட்சதேன ச தத் கிருஹேஷு பிரசக்தானாம் பிராயஷः க்ஷபிதம் பிரபோ. யதாதிஷ்டம் பகவதா சிவேனாதோட்சதேன ச தத் கிருஹேஷு பிரசக்தானாம் பிராயஷः க்ஷபிதம் பிரபோ. ഭഗവാൻ രുദ്രനും വിഷ്ണുവും
எங்களுக்கு உபதேசிச்சு தந்த அத்தியாத்ம ஞானம் கிரகஸ்தாசிரம விஷயங்களில முழுகின நாங்கள் மறந்து போயிட்டோம் பகவானே. பிரபோ, பகவானே, பிரபுவாயிருக்கிற நாரத மகர்ஷே, பகவதா, பகவானால சிவேனஜ ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிற பகவானாலையும் பகவான் அதோட்சஜேனஜ ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானாலையும் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளேயான மகாவிஷ்ணுவினாலையும் ஸ்ரீருத்ரனாலையும் எது என்ன வாக்குமோ ஆதிஷ்டம் எங்களுக்கு உபதேசம் செய்யப்பட்டது. தது அந்த உபதேசங்கள் எல்லாம் பிராயசா காலக்கிரமத்துல க்ஷபிதம் நாங்கள் மறந்து போயிட்டோம். எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே இருக்கிற காரியங்களாக்கும் பகவானே அது. அதுக்கப்புறம் நாங்கள் மாரீஷைய திருமணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரவேசனம் பண்ணினோம். நாங்கள் 10 பேரும் கிரகேஷு கிரகஸ்தாசிரமங்களில பிரசக்தானாம் நன்னா முழுகி போனதினால ஸ்ரீருத்ரனும் ஸ்ரீஹரியும் உபதேசிச்சதெல்லாம் மறந்து போயிட்டோம். 1000x1000 தேவவர்ஷங்கள் இஹலோக சௌக்கியവും 1000x1000 தேவவர்ஷங்கள் പരലോക സൗഖ്യവും അനുഭവിച്ചു തീർത്തതുക്ക് അപ്പുറമാക്കുമേ എങ്ങളോട് പുത്രൻ ദക്ഷനെ രാജ്യത്തെ ചുമതലപ്പെടുത്തിയിട്ട് നാങ്ങളിതാ വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ചിരിക്കും. കാലചക്രം ചുറ്റിക്കറങ്ങിന കാരണമായിട്ട് നാങ്ങൾ ഗൃഹസ്ഥാശ്രമത്തിൽ പ്രവേശിக்கிறதுக்கு முன்னாலே இருக்கிற விஷயங்களையெல்லாம் மறந்து போயிட்டோம். ரொம்ப ரொம்ப கம்மியான ஓர்மகள் மட்டும்தான் இருக்கு. நம்ம எல்லாமும் இப்படிதான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பெருசானா மறந்து போயிடுவோம். பெருசானா கூடியும் ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி பிரஜேதசுகள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகங்கள் தான் அவளுக்கு இருக்கு. பிரஜேதசுகளுக்கு வந்த சத்குணம் இருக்கிற சமயத்திலேயாக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் முன்னால பிரஜேதசுகளுக்கு சத்குணம் மட்டும்தான் அந்த டைம்ல இருந்தது. தபசு பண்ற டைம்ல அப்பளாப்பும் ஸ்ரீருத்ரனும் ஸ்ரீஹரியுமா கூட்டிட்டு தர்சனம் கொடுத்தா அந்த ஸ்ரீருத்ரனோட சத்சங்கத்தால ஸ்ரீஹரியோட தர்சனம் கிடைச்சது. அதுக்கப்புறமா பகவானோட ஆசீர்வாதப்படி மரங்களோட புத்திரியான மரீஷைய கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமத்துல பிரவேசனம் பண்ணினா. அவ அந்த தபசிலேந்து விடுபட்டோனையே പ്രകൃതിയുമായിട്ട് മിങ്കിളാനത് നമ്മൾ பார்த்தோம். மரங்கள் கிட்ட எல்லாம் கோபிச்சுண்டா ரஜோகுணம் வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த பிரகிருதியோட குணங்களால அவளுக்கு பல பல குணங்கள் இப்படி மாறி மாறி வந்து சேர்ந்தது. இப்போ சத்குணம் மறுபடியும் வந்திருக்கு. இப்போ அந்த சத் யாத்திரைக்கு ரெடியா இருக்கா. நாரத மகர்ஷிய குருவாயிட்டு സ്വീകരിച്ച് உபதேசம் செய்யறதுக்கு சொல்லறா. 7வது ஸ்லோகம். தது நஹ பிரத்யோதய அத்தியாத்ம ஞானம் தத்வார்த்த தர்சனம் தத்துவ அர்த்த தர்சனம் ஏன அஞ்சசா தரிஷ்யாமஹ துஸ்தரம் பவசாகரம் தன்ன பிரத்யோதயாத்யாத்ம ஞானம் தத்வார்த்த தர்சனம் ஏனாஞ்சசா தரிஷ்யாமோ துஸ்தரம் பவசாகரம் தன்ன பிரத்யோதயா ஆத்யாத்ம ஞானம் தத்வார்த்த தர்சனம் ஏனாஞ்சசா தரிஷ்யாமோ துஸ்தரம் பவசாகரம். சம்சார சாகரத்தை மறிகடக்கிறதுக்கான பரமார்த்த ஞானம் எங்களுக்கு உபதேசிச்சு தரணுமே. நஹா நாங்கள், தது ஸ்ரீருத்ரனோடும் ஸ்ரீஹரியோடும் உபதேசங்களை மறந்ததால அத்தியாத்ம ஞானம்
பகவத் ஞானத்தை, அந்த ஆத்மஸ்வரூப ஞானத்தை பிரத்யோதயா எங்களுக்கு நன்னா கிளியர் ஆயிட்டு சொல்லித்தாருங்கோ. ஆத்மஸ்வரூப ஞானத்தை நன்னா வர்ணிச்சு தாங்கோ. ஆத்மஸ்வரூபனை பார்க்கறதுக்கான வழியை சொல்லுங்கோ. தத்துவார்த்த தர்சனம், பகவத் தத்துவமாயிருக்கிற பகவத் தத்துவமாயிருக்கிற பரம்பொருள் அப்படிங்கிற சக்திய, பிரகிருதி அப்படிங்கிற சக்திய எல்லாம் நன்னா கிளியர் ஆயிட்டு வர்ணிச்சு தருங்க. அர்த்த தர்சனம் அப்படின்னா பிரகிருதி தர்சனம். பிரகிருதியை நன்னா தெரிஞ்சுட்டா மட்டும்தான் பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதனால கபிலதேவன் அம்மையான தேவஹூதிக்கு பிரகிருதியை நன்னா வர்ணனை பண்ணி கொடுத்துட்டாக்கும் பரம்பொருளை நன்னா வர்ணிச்சது. அதே மாதிரி பிரகிருதியை நன்னா தெரிஞ்சு அதெல்லாம் வேண்டான்னு தெஜிச்சிட்டு அழிவில்லாத சனாதனனான பரம்பொருளை நன்னா ஆசிரியிக்கிறதுக்காயிட்டு எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி தருங்கோ. பிரஜேதஸ்களுக்கு நல்ல ஒரு குருவாக்கும் இப்போ முன்னால வந்து சேர்ந்திருக்கார் நாரத மகர்ஷி. பிரஜேதஸ்கள் நாரத மகர்ஷிட்ட பரமார்த்த தத்துவத்தை உபதேசிக்கிறதுக்கு சொல்லறா. மோட்சத்துக்கான வழியை எங்களுக்கு சொல்லி தருங்க. மோட்சத்துக்கு எங்களை கொண்டு செல்லற பரமமான சத்தியத்தை எங்களுக்கு காட்டித்தாருங்கோம் தேவர்ஷே. ஏனா பாகவத தத்துவம் தெரிஞ்சானா அஞ்சசா அதிசீக்கிரம் துஸ்தரம் கடக்கிறதுக்கு பிரயாசமான அதிக்கிரமிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிருக்கிற பவசாகரம் சம்சார கடலை தரிஷ்யாமஹா மறிகடக்கலாம். பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளோடு ஸ்தானத்துக்கு எங்களுக்கு அதிசீக்கிரமா போகலாம். எங்களோட ஜீவாத்மா மோட்சம் பிராபிக்கும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அதுக்கப்புறமா எங்களுக்கு உண்டாகாது. சத்கதிக்கான வழியை எங்களுக்கு சொல்லித்தாருங்கோ. நாங்கள் எல்லாம் மறந்து போயிட்டோமே. 8வது ஸ்லோகம். மைத்ரேய உவாஜா. மைத்ரேயர் அதுக்கப்புறமா அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகம் வழியா விதுரருக்கு வர்ணிக்கிறார். அதனால மைத்ரேய உவாஜா. மைத்ரேய விதுர சம்பாதமாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால நடுவுல அதை நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காயிட்டு அவா தமிழ பேசுவா. அப்போ மைத்ரேய உவாஜா, மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார். இதி பிரஜேதசாம் பிருஷ்டஹா பகவான் நாரதஹா முனிஹி பகவதி அத்யுத்தம ஸ்லோகே ஆவிஷ்டாத்மா அப்ரவீத் நிருபான். இதி பிரஜேதசாம் பிருஷ்டோ பகவான் நாரதோ முனி பகவத்யுத்தம ஸ்லோக ஆவிஷ்டாத்மா பிரவீத் நிருபான். மைத்ரேயர் சொன்னார், இப்படியெல்லாம் இருக்கிற பிரஜேதஸ்களோடு கேள்விகளை கேட்டுட்டு குஷியான நாரத முனி இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு விதுரர்கிட்ட மைத்ரேயர் சொல்லறதாக்கும். இது இப்படியாக பிரஜேதசாம் பிரஜேதஸ்கள் 10 பேராலையும் பிருஷ்டஹா பகவத் தத்துவத்தை சொல்லித்தாருங்கோ அப்படின்னு சொன்னதை கேட்ட பகவான் நாரதஹா முனிகி, பகவானே ஆன குரு ரூபத்தில் வந்திருக்கிற ஸ்ரீ நாரத மகர்ஷி பகவத் குணங்கள் எல்லாம் இருக்கிற பகவானில உத்தம ஸ்லோகே எல்லாருக்கும் ஸ்துதிக்கிறதுக்கு சிரேஷ்டனான மோட்சார்த்தத்தை கூடியும் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கிற உத்தமனான ஸ்ரீஹரியில ஆவிஷ்டாத்மா மனசை உറപ്പിച്ചു നിർത്തിണ്ട് பகவானை நன்னா நினைச்சுண்டு நிருபான் ராஜகுமாரர்களுக்கு பிராச்சீன பர்ஹிஸோடு புத்திரர்களுக்கு அந்த பிரஜேதஸ்களுக்கு அப்ரவீத் ரிப்ளை சொன்னார். பகவத் தத்துவம் வர்ணிக்கிறதுக்கு பகவான மனசுல தியானிச்சுண்டு நாரதர் இப்படி சொன்னார்.
பகவான் அனுகிரகிச்சா மட்டும்தான் எந்த ஒரு பகவானோடு எக்ஸ்பிளனேஷனையும் செய்யறதுக்கு சாதிக்கும். பகவத் திருவிளையாடல்கள் வர்ணிக்கிறதுக்கான பாக்கியம் பகவானே தரணும். அதுக்கான யோக்கியதை நாரத மகர்ஷிக்கு இருக்கிறதால நாரத மகர்ஷி பகவானோடு அனுகிரகத்தோடு கூடிட்டு பகவானை நன்னா மனசுல தியானிச்சுண்டு சொல்லறதுக்கு ஆரம்பிச்சார்.